எபிசோட் 1 சென்னை டு திருச்செந்தூர் vlog. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கம்மிங் அப் வீடியோஸ்லேயும் சேம் சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புதுசாக சேனல் உள்ள வரீங்கன்னா ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இது எபிசோட் 1ஓட கண்டினியூஷன். ஸோ தேங்க்யூ. பீஜமுடு டான் 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 டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எல்லோரும் ஷவர் பண்ணிவிட்டு மணப்பாடு போகிறதுக்காக ஜிப்காக வெயிட்டிங். நம்ம ஜிபே வந்து ஸோ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மணி ஐயர் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் பற்றியும் நிறைய பேர் ட்ரெயினில் சொல்லியிருந்தாங்க, எங்களோட ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சிவன் முருகன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் வந்து பொங்கல் வடை ஆர்டர் பண்ணியிருந்தேன். 3 வகை சட்னி கொடுக்குறாங்க. பொங்கல் வடைக்கு பொடி வைக்கிறாங்க. அண்ட் சாம்பார் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மயிலாப்பூருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு அமேசிங்கான பொங்கல் வடைங்க. அடுத்து பூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டேன், சாரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஜீப்பில் நம்ம பயணம் மணப்பாடை நோக்கி இருந்துச்சு. இவர் தான் நம்ம ஜீப் டிரைவர். பார்க்க தான் வயசானவர், ஆனால் செம்ம ஸ்கில்லுங்க, வேறு லெவலில் வண்டி ஓட்டுறாரு. மணப்பாடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வந்து ஒரு அண்ணன் வித்துட்டு இருந்தார். அவர்கிட்ட நின்று பனங்கிழங்கை வந்து வாங்கிட்டு அப்புறம் அவர் வந்து அந்த பனங்கிழங்கு எங்கேருந்து வருது, எப்படியெல்லாம் எடுக்கிறாங்கன்றதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதோட ஆடியோ தாங்க மிஸ் ஆயிடுச்சு. திருச்செந்தூர் டு மணப்பாடு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் வருது. அதுவே நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரீங்கன்னா 52 கிலோமீட்டர்ஸ் வருது பை ரோடு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மணப்பாடு கிட்ட வந்துட்டோம். மணப்பாடுக்குள்ளே நுழையும் போதே வந்து அழகான ஒரு ஆர்ச்சோடு நம்ம மணப்பாடுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு மணப்பாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இது பொதுவாக பீச் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. ஸோ இந்த பீச் காற்றும் இங்கே இருக்க மணலும் சேர்ந்து ஒரு ஓசை வருமா, அந்த காற்று அடிக்கும் போது பாட்டு பாடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குறதுனால மணப்பாடுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆர்ச்சிலேருந்து கோவிலுக்கு போகிற வழி வந்து ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. ஒரு வண்டி தான் போக முடியும். எதிரில் வண்டி வந்ததுன்னா ஒரு வண்டி நின்று தான் போக முடியும். ஸோ இங்கே நிறைய வீடுகள் பார்க்க முடிஞ்சது. இங்கே பொதுவாக வந்து எல்லோரும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகிறதுனால நிறைய மீனவர்களோட போட்டு வீடு எல்லாமே வந்து நம்ம போகிற வழியில் அதிகமாக பார்க்கலாம். ஸோ சர்ச்சுக்கு போகிற வழியில் வந்துட்டு ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அந்த மலை மேலே ஏறி தான் நம்ம சர்ச் போக முடியும். ஸோ வண்டி போகலாம். ஸோ அந்த மலை மேலே போகும்போதே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம பீச்சை பார்க்க முடியுது. அங்கே நிறைய போட்டு ஃபிஷர்மேன்ஸ் நிறைய பேர் நிற்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியும். மலை மேலே வந்த உடனே லெஃப்ட் சைட் பார்க்கிங் இருக்கும். ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்க சர்ச் பார்த்திங்கன்னா மணப்பாடு ஹோலி கிராஸ் சர்ச். இது வந்து 400 இயர்ஸ் பிஃபோர் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஸோ 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் வந்து இந்த வழியாக கப்பலில் வரும்போது அந்த கப்பலுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சான். ஸோ அப்போது அந்த கப்பலோட கேப்டன் வந்துட்டு சேஃபாக கரைக்கு கொண்டு போய் இந்த கப்பலை சேர்த்தாச்சுன்னா அந்த கரைக்கு பக்கத்துலேயே ஒரு கிராஸ் வைக்கிறதா வேண்டியிருந்தார். ஸோ அவர் வேண்டுதல் படி சேஃபாக கப்பல் வந்து இந்த கரையை நோக்கி நின்று இருக்கு. ஸோ இங்கே சின்னதாக கட்டப்பட்டது தான் இந்த சர்ச். பிற்காலத்தில் வந்து இந்த ஊர் மக்களால் ஹோலி கிராஸ் சர்ச்னு பெருசாக கட்டியிருக்காங்க. ஃபேமிலியோட சர்ச்சில் ப்ரேயரை முடிச்சுட்டு சர்ச்லேருந்து அப்படியே நம்ம பின்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனோன்னா பீச், கடல்.
8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க. இந்த பீச்சில் நல்ல அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதெல்லாம் விஜே டாபிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே ஒரு அதிசயம் இருக்குது. என்னென்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நாங்களும் குடிச்சு பார்த்தோம். பீச்சுக்கு பக்கத்துலேயே இருந்தது, சால்ட் வாட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த கிணறு. ஸோ அந்த கிணத்துலேருந்து எடுத்து குடிக்கிற தண்ணி வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே பீச்சில் வந்துட்டு ஒரு 20 to 30 minutes நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ பீச்னா யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எழுந்து வர மனசே இல்லை. மணப்பாடு சர்ச் பற்றின விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குங்க. ஸோ மணப்பாடை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ கம்மிங் அப் வீடியோஸில் எப்பயாச்சும் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பீச்சிலேருந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு நம்ம ஜீப்புக்கு வந்தாச்சு. திருப்புளியங்குடி, திருவைகுண்டம், ஆழ்வார், திருக்கடூர், இது செந்தில்பேரம். இப்போ நம்ம இவ்வளோ ஊர் ரவுண்டு வர்றோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஊர் பேர். ஸோ நம்ம டிரைவர் தாத்தா வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 2 மணி நேரம் பண்ணிங்கன்னா இந்த ஊரெல்லாம் வந்து சுற்றி பார்க்க முடியாது அப்படின்றாரு. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். ஸோ இப்போ நம்ம மணப்பாட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம டிரைவர் தாத்தா வந்துட்டு அசுரன் படம் எடுத்த லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேரிக்காடுன்ற ஒரு கிராமம், திருநெல்வேலி மாவட்டம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். தேரிக்காடு போகிற வழியில் நம்ம டிரைவர் தாத்தா வந்து நல்லூர் கிராமம் காட்டினார். அது அந்த சிங்கம் படத்தில் வரும் இல்லையா, நல்லூர் கிராமம். நல்லூரில் ஆரம்பித்து நெல்லூரில் முடிக்கிறேன்னு வரும் நம்ம சிங்கம். ஸோ அந்த கிராமம் தாண்டி தான் வந்து தேரிக்காடு. இப்போ நம்ம போகிற நல்லூர், தேரிக்காடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஸோ இதான் தேரிக்காடு. அசுரனில் வரக்கூடிய ஃபைட் வந்து இங்கே தான் எடுத்திருந்தாங்க. இந்த மண் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் இங்கே ரீச் ஆனோம். ஸோ அப்போது நிறைய இந்த பூச்சி பாம்பெலாம் இருக்கும்ன்ட்டு நாங்கள் ஜீப்பை விட்டு இறங்கலை. ஜீப்லேயே தான் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம் சேஃப்டியாக. ஸோ வர வழியில் நாங்கள் லஞ்சை சாப்பிட்ருந்தோம் நல்லூர் பக்கத்தில். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அசுரன் இங்கே தான் எடுத்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது லொக்கேஷன். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், காடு மாரி தான் இருந்தது கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த இடத்துலலாம் அந்த ஃபைட் போர்ஷன் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா இருந்தது, தேங்க்ஸ் டு டிரைவர் தாத்தா. ஸோ நிறைய குரங்கெல்லாம் கூட பார்த்தோம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் அப் வீடியோஸ் எபிசோட் 3ல் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.